Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் MS Word 2007ல எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா create the following table and perform the operation given below. இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் எப்படி வந்து MS ஆஃபீஸில் MS வேர்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், இப்போ வந்து இந்த மாதிரி MS ஆஃபீஸோட வேர்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். வேர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் ஹவு டு கிரியேட் ஏ டேபிள், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அந்த டைம் டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் நியூ போயிட்டு பிளாங்க் ப்ரெசன்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். அதில் வந்து சேவ் ஆசன் சேவ்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து கொடுத்துடணும். டேபிள்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ரைட், டேபிள்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா டேபிள்னு சொல்லிட்டு டைம் டேபிள்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். டைம் டேபிள்னு சொல்லிட்டு போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் உங்களுக்கு. ரைட், இப்போது அந்த டைம் டேபிளில் இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா வி வாண்ட் டு கிரியேட் ஏ டேபிள் இல்லைங்களா? அந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலம் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 காலம் இருக்குது. ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ரைட், 9 நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து 9 காலம் போட்டேன், 7 ரோஸ். ரைட், இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேஸ் இல்லையா, தென் டேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். தென் இங்கே மண்டே, தென் டியூஸ்டே, தென் வெட்னஸ்டே, அதுக்கு அடுத்தது அதே ஆட்டோ அலைன் ஆகிடாது தர்ஸ்டே, தென் ஃப்ரைடே, சாட்டர்டே. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தென் ஹவர்ஸ், இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவர்ஸ் கேட்டிருக்காங்களே, என்னென்ன ஹவர்ஸ் வந்து போட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஹவர்ஸ் வந்து ரோ சைஸில் கொடுத்துடணும். 1 2 3 4 5 6 7 8 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 ஹவர்ஸ் வந்து நம்ம போட்டோம். ரைட், இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு கர்சரை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு காலம் இன்னொரு ரோ ஒன்று ஆட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாது. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வச்சுட்டு டேப் பட்டன் இருக்கு இல்லைங்களா உங்கள் கீபோர்டில், அந்த டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு புது ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும். ரைட், அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த இடத்துல வெளியே எடுத்து போயிட்டு என்டர்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு புது ரோ வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒன்று அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது ரோ கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கீபோர்டில் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு புது ரோ வந்து இன்சர்ட் ஆகிடும். ரைட், தென் வந்து அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன லேபிள்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம இப்போ. டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் இருக்குது, அந்த டெஸ்ட்னு சொல்லிட்டு லேபிள் கொடுத்துட்றோம். ரைட், இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இப்போ சின்னதாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா அலைன்மெண்ட்லாம் நம்ம அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் ஸ்பேசிங் வச்சிடறேன். 1.5 லைன் ஸ்பேசிங் வச்சுக்கலாம். ரைட், இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்பேசிங் வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்க்ளூட் பண்ண போகிறோம். இங்கே டெஸ்ட்டுன்னு போட்டோம். இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இழுக்கிறதுக்கு இதை ட்ராக் பண்ணி மவுஸில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட காலமை வந்து ரீஅலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைட், இன்சர்ட்டில் போயிட்டு ஆரோ ப்ரெஸ் பண்ணணும், ஆரோ போடணுங்களா, ஷேப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஆரோ எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆரோ எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி ஆரோ இந்த சைடு வந்துடுதுன்னா இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இன்சர்ட்டில் போயிட்டு திருப்பி ஷேப்பில் ஆரோ எடுத்து லைன்ஸில் ஆரோ எடுத்து இந்த சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆரோவை. ஸோ ஆரோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரைட், இதே மாதிரி நீங்கள் இந்த சைடு இன்னொரு ஆரோ நீங்கள் போடணும். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு இன்னொரு ஆரோ ஒன்று ஃப்ரம் இந்த சைட்லேருந்து இந்த சைடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆரோ வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரோ வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் ஏ வந்து ஜேபிபி, பி வந்து RDBMSன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இந்த ஒரு ரோவை நம்ம ஒரு ரோவை 2 ரோவை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு லே அவுட்டில் போங்க. லேஅவுட்டில் போயிட்டு ஸ்பிளிட் டேபிள்னு இருக்கு இல்லையா,
ஸ்பிளிட் செல்னு போடுங்க, அதை கொடுங்க. கொடுத்த உடனே எத்தனை காலம், இது நம்ம ஒரே ஒரு காலம் தான், அதனால ரோ வந்து நம்மளுக்கு 2 வேணும். அதனால 2 ரோ ஒரே ஒரு காலமுக்குள்ளதான் நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிடும். இப்போ வந்து ஏன்னு கொடுத்து JPP, தென் பி வந்து RDBMS. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு டெஸ்ட் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹவர் டெஸ்ட் இல்லையா. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து இந்த டெஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் இது செலக்ட் பண்ணல, செகண்ட் காலமை நான் செலக்ட் பண்ணேன். அதனால நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட்ல போயிட்டு மர்ஜ் செல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் செல்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் செலக்ட் ஆயிடும். செலக்ட் பண்ணிட்டு தென் இங்க சென்டர் அலைன்மெண்ட் போயிடுங்க, அலைன் சென்டர். இந்த அலைன் சென்டர் சென்ட் பண்ண செலக்ட் ஆயிடும், சென்டர்ல செலக்ட் ஆயிடும். இப்போ போயிட்டு உங்களோட ஆரோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஆரோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த சைடு போயிட்டு இன்சர்ட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆரோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரோ செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இந்த 3 ஹவர்ஸ்மே வந்து மர்ஜ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து என்ன செய்யணும், 3, 4, 5 நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3 செல்லுமே மர்ஜ் ஆயிடும். இப்போ இங்க போயிட்டு லேஅவுட்ல போயிட்டு ஸ்பிளிட் செல்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்பிளிட் செல்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இப்போ இந்த 3 இதுவும் நம்ம மர்ஜ் ஆயிடுச்சு. மர்ஜ் ஆனோடனே இந்த இடத்த நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் செல் போங்க. போயிட்டு காலம், இது ஒரே காலம் தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணணும், 3 காலமா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மர்ஜ் பண்ணனா இது ஒரு காலம் தான், ஆனால் 1ன்னு போட்டுக்கங்க. ரோ வந்து 2 ரோவா போட்டுக்கங்க. 2 ரோன்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஸோ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க JPP, அதுக்கு கீழே நீங்க கிளிக் பண்ணிட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா RDBMS, இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்தந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் காலம்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். தென் வந்து இந்த டியூஸ்டேக்கு ஒரு சப்ஜெக்டை நான் என்ட்ரி போடலாம். போட்டுட்டு 5, 6, 7, 8 வந்து என்ன சொல்கிறாங்க, லேப் சொல்கிறாங்க. ரெண்டாக பிரிக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லுத்தையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ்ன்னு சொல்லிட்டு மர்ஜ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் செல்னு கொடுத்து 2ஆக பிரிக்கணும் இல்லையா, அதனால ஒரு காலம் 2 ரோவா பிரிக்கிறோம். திருப்பி இங்க வந்து லேப் வந்து பாத்தீங்கன்னா இதை காப்பி பண்ணதுக்கு கண்ட்ரோல் சீன் போட்டா காப்பி ஆயிடும். ஸோ ஏ வந்து இதுவும், தென் பி வந்து JPP, இதை நீங்க செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஈன்னு போட்டீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் இ வந்து சென்டர் அலைன்மெண்ட், ரைட்டுங்களா. இதே மாதிரி நீங்க ஒன்னா ஒரு ஃபீல்டா வந்து ஒரு டேபிள்ல ஒரு ஃபீல்டா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹவரையும் சேர்த்து நம்ம மர்ஜ் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் பண்ணீங்கன்னா மர்ஜ் ஆகிடும். கண்ட்ரோல் இன்னு போட்டிங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக ஆகிடும். இந்த மாதிரி நான் ஹவர்ஸ்லாம் என்ட்ரி போட்டுட்டேன். நான் போட்டுட்டு இந்த 3 ஹவர்ஸுமே 4 ஹவர்ஸுமே உங்களுக்கு எம்டியாக கொடுத்துருக்காங்க, ஐஃபோன் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் சென்டர் பண்ணிவிட்டு ரைட் கண்ட்ரோல் இன்னு போட்டால் சென்டர் ஆகிடும், சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு. இந்த மாதிரி டாட்ஸ் நான் வச்சிடுறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் காலம்ஸ் ஈவன் இப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். காலம்ஸ் வந்து சம்டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மவுஸில் கிளிக் பண்ணி இப்படி இழுத்து வச்சிங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரீஅலைன் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி ரீஅலைன் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யலாம் நம்மனா ஸ்பேசஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க தெரியுதுங்களா, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம வித்துமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வித்து வந்து ஆட்டோ அலைன் இருக்கிறதுனால வித்து எதுவும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஹைட்டை ஒண்டி ஸோ ரோவோட ஹைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளசண்டாக லுக்காக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம
டைம் டேபிளுக்கு இதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது எதெல்லாம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் இல்லை, இப்போ இந்த 3மே சென்ட்ரல் அலைன்மெண்ட் இல்லை, மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இது சென்டரில் இருந்தாலும் லுக்காக இருக்கும். அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் போயிட்டு இதை சென்டர் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு டைம் டேபிள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ரோஸ்லாம் உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகலையோ நீங்கள் சென்ட்ரல் அலைன்மெண்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், தென் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸை நம்ம மாற்றிக்கலாம். தென் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா போல்டுலாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஹோம்ல போயிட்டு ஃபாண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டைல் மாற்றிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் பின்னு போட்டிங்கன்னா போல்டில் வந்துடும். ரைட், அதே மாதிரி இதை நீங்கள் ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி, இல்லாட்டினா நீங்கள் இந்த போல்டு கூட செலக்ட் பண்ணி இட்டாலிக் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ரைட், இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கலாம். தென் இந்த ஏ ஒண்டி சில டைம் டேபிளில் போல்டு பண்ணியிருக்காங்க கரெக்டுங்களா, ஏபி ஒண்டி போல்டு பண்ணிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏ ஒண்டி செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம், பி அதே மாதிரி செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். தென் இதை ஏபி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம், அப்பர் கேஸாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் F3 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டலில் வந்துடும். ஷிஃப்ட் F3 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். ரைட், இப்போ நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்து இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு கலர்ஸ் மாற்றலாம். இந்த டேபிளோட கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் எலகண்டாக லுக் ஆகிறதுக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் கலர்ஸ் மாற்றலாம். அப்போ கலர்ஸ் மாற்றுறது எந்தெந்த ரோஸ்லாம் எந்தெந்த காலம்லாம் நீங்கள் மாற்ற போறீங்கன்னா அந்த காலமை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸை மாற்றிக்கலாம். தென் அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் போயிட்டு அதோட கலர்ஸை மாற்றிக்கலாம். இதை போயிட்டு பேக்ரவுண்ட் கலர்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த 2 டைம் டேபிளும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கா. டெஸ்ட் இதுக்கெல்லாம் டெஸ்ட்லாம் போல்டு பண்ணியிருக்காங்க, கேப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் F3ன்னு போட்டிங்கன்னா கேப்ஸில் வந்துடும். தென் எதெல்லாம் போல்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்கள் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 1 மினிட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணலன்னா சம்டைம்ஸ் பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்ட்ரோல் எஸ்ன்னு போட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எஸ்ன்னு போட்டிங்கன்னா சேவ். இப்போ டிசைனில் போய்ட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் லேஅவுட்டை மாற்றிக்கலாம். உங்களோட டைம் டேபிள் தெரியுதுங்களா உங்களுக்கு லேஅவுட்ஸ்லாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய லேஅவுட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய லேஅவுட்ஸ் இருக்கும். இந்த லேஅவுட்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கேட்டிருக்கிறது சிம்பிளாக இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் இசட்னு போட்டிங்கன்னா அன்டூ ஆகிடும். உங்களுக்கு சிம்பிளாக எலகண்டாக இந்த மாதிரி கேட்டிருக்கிறதுனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட், இதான் எக்ஸ்பிளைன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட இது பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் டைம் டேபிள். ஒரு டைம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணது யூசிங் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணது டைம் டேபிளை பார்த்தோம் நம்ம. ரைட், தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.